வணக்கம். சிநேகிதியின் மனதில் உறுதி வேண்டும். ஆமா, ஒவ்வொரு வாரமும் உங்க வீட்டுக்குள்ளேயே மனதில் உறுதி வேண்டும், மனதில் உறுதி வேண்டும் அப்படின்னு யாராவது சொல்லிட்டு போனா நல்லா தான் இருக்கு. அவங்க சொல்லிட்டு போன அடுத்த நிமிஷமே இருக்கிற உறுதியெல்லாம் காணாம போயிடுது. என்ன பண்ணலாம்? கடையில கிடைக்குமா? இல்ல வெளியில யாராவது கொண்டு வந்து தினமும் இத்தனைன்னு கொடுத்துட்டு போக முடியுமா? எங்கேயும் கிடைக்காத ஒண்ணு எங்க தான் தேடி ஆகணும்? எங்க தொலைச்சோமோ அங்கதான் தேடி ஆகணும். என்ன காரணம் இப்படி அடிக்கடி கிடைக்குது, அடிக்கடி காணாம போகுது? ஒரே ஒரு நிமிஷம் உட்காந்து யோசிச்சு பார்க்கலாமா? சரி, யோசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதையை கொண்டு வந்துடலாம். அப்புறம் யோசிக்கிறது ரொம்ப சுலபமாக இருக்கும். ஒரு மிகப்பெரிய பேச்சாளர். அந்த பேச்சாளர் பேச ஆரம்பிச்சாலே அத்தனை பேரும் அப்படியே அடங்கி அமைதியா உட்கார்ந்துருவாங்க. எந்த உறுதி இல்லாம போறவங்களும் அவர் பேச்சை கேட்டா மனதுல அவ்வளவு உறுதி வந்துடும். அவங்களுக்கு மட்டுமே வராது, 10 பேருக்கு கொடுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு உறுதி வந்துடும். இப்படிப்பட்ட ஒரு பேச்சாளர் ஒரு நாளைக்கு மாலைக்கு வராரு. அந்த மாலையில நிற்கும் பொழுது மாலை நேரம் எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க, கூட்டமான கூட்டம். எல்லா முகத்திலையும் ஏதாவது கிடைக்காதா கிடைக்காதா அப்படின்னு இருக்கு. சிரிச்சுட்டே அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, தங்கிட்ட இருந்து ஒரு 1000 ரூபாய் நோட்டை எடுத்து காமிக்கிறாரு. இதை நான் கண்டிப்பா யாராவது ஒருத்தருக்கு நீங்க கொடுத்துட்டு தான் போக போனேன். ஆனா என் கேள்விக்கு பதில் சொல்ல நீங்க எல்லாரும் தயாரா இருக்கணும். அவ்வளவுதான். அத்தனை நேரம் ஏனோ தானோன்னு கேட்டுட்டு இருந்தவங்க கூட மனதெல்லாம் ஒருநிலைப்படுத்தி கண்ணெல்லாம் பிரகாசமாக அவரையே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இது என்ன அப்படின்னு கேட்கிறாரு. கேட்ட உடனே எல்லாரும் ஒரே குரல்ல இது ஒரு 1000 ரூபாய் நோட்டு அப்படின்னு அந்த அரங்கமே அதிர்ற மாதிரி கூப்பிடுறாங்க. அவ்வளவுதானே? சிரிச்சுட்டே என்ன பண்றாரு, அதை 2ஆ மடிக்கிறாரு. 2ஆ மடிச்சு இப்போ இது என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அட, இப்போ இது 1000 ரூபாய் நோட்டு தான் அப்படின்னு தங்களுக்குள்ள ஒரு சின்ன நக்கலான சிரிப்போட எல்லாரும் மறுபடியும் கூவுறாங்க. அதை 10ஆ மடிக்கிறாரு. இப்போ எவ்வளவு அப்படிங்கிறாரு. இது 1000 தான் அப்படிங்கிறாங்க. யாருக்காவது வேணுமா? எல்லாருக்கும் வேணும் அப்படிங்கிறாங்க. அடுத்த நிமிஷம் என்ன பண்றாரு, மடிச்ச நோட்டை மறுபடியும் நீவி சரி பண்ணி ஒரே பந்தா ஒரு கசக்கி இப்ப யாருக்காவது இது வேணுமா அப்படி, ஐயோ இப்பவும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. மடிச்ச போதும் அந்த 1000 ரூபாய் நோட்டு எல்லாருக்கும் தேவைப்பட்டது. மடிக்காம காண்பித்த புத்தம்புது நோட்டா காமிச்ச போதும் எல்லாருக்கும் தேவைப்பட்டது. சுருட்டி கசக்கி அழுக்கு பண்ணி காமிச்ச போதும் அந்த 1000 ரூபாய் நோட்டு எல்லாருக்கும் தேவைப்பட்டது. சிரிச்சுட்டே அவர் ஒண்ணு சொன்னாரு. இத்தனை பண்ணதுக்கு அப்புறமும் நீங்க எல்லாரும் இந்த நோட்டு வேணும் அப்படின்னு கேக்குறீங்க. என்ன காரணம்னு புரிஞ்சுதா? என்ன ஆனாலும் இந்த நோட்டினுடைய 1000 ரூபாய் அப்படிங்கிற மதிப்புல இருந்து ஒரு மாற்று கூட குறையவே இல்லை. ஒரு ரூபாய் நோட்டு அந்த ரூபாய் நோட்டினுடைய மரியாதை குறையவே இல்லை அப்படின்னு உங்களுக்கு புரியுது அப்படின்னா, இதை விட மிக மிக மதிப்பு வாய்ந்த உங்களுடைய மனசுல மட்டும் ஏன் அப்பப்போ உங்க மேல இருக்கக்கூடிய மரியாதை குறைஞ்சிட்டே போகுதுன்னு கேட்டாரு. எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்பதான் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. உங்களை யோசிக்க சொல்றதுக்கும் இந்த கதையை நான் அதனால்தான் சொன்னேன். யாராவது ஒருத்தர் தினம் உங்களுக்கு ஒரு ஸ்பூனோ அரைக்கரண்டியோ ஒரு பாத்திரமோ ஊக்கத்தை கொடுத்துட்டு போனா நல்லதான் இருக்கும். ஆனா இந்த தைரியத்துக்கு மட்டும் ஒரு வினோதமான ஒரு குணம் இருக்கு. என்ன தெரியுமா? எங்க காணாம போச்சோ அங்கதான் அதை தேடி ஆகணும். எங்க அதை தொலைச்சோமோ அங்கதான் அதை தேடி ஆகணும். பொருளை இருட்டுல தொலைச்சிட்டு வெளியில வெளிச்சம் இருக்குன்னு தேட போறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமோ அவ்வளோ பெரிய முட்டாள்தனம் மனதுக்குள்ள இருக்க வேண்டிய ஊக்கத்தையும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அடிக்கடி கை நழுவி காணாம போட்டுட்டு அவங்க கொடுப்பாங்களா இவங்க கொடுப்பாங்களா அப்படின்னு தேடி நடக்கிறது. வீட்டில் உள்ள பெரியவங்களே அடிக்கடி தங்களுடைய தன்னம்பிக்கையை காணாம போட்டுட்டாங்க அப்படின்னா, எப்பொழுதும் நம்மளை நிமிர்ந்து பார்த்து நம்மளுடைய சின்ன சின்ன அசைவுகளை கூட பாடம் மாதிரி மனதில் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்க என்ன பண்ணும்? அம்மா முகம் இன்னைக்கு வாடி இருந்தது அப்படின்னா அடுத்த நிமிஷம் இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லார் முகமும் வாடிடும். அப்பா முகம் வாடி இருந்தது அப்படின்னா குழந்தைங்க முகம் வாடிடும். அதனாலேயாவது காலையில் எழுந்திருக்கும் போது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாள் காலையிலையும் கண்ணாடியை பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சாய்ஸ் இருக்கு. மனசுக்குள்ள ஒரு குட்டி ரிமோட் இருக்கு. அதை நீங்க தான் அமுக்கணும். இன்றைய பொழுது பூரா நான் சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்க போறேன். இன்றைய பொழுது பூரா நான் சோகமா முகத்தை உம்முன்னு தூக்கி வச்சுட்டு இருக்க போறேன். இந்த சாய்ஸ்ல நீங்க எதை சூஸ் பண்றீங்க? அரை தூக்கத்துல எழுந்திருச்சு வந்தாலும் சரி, அதிர்ச்சி கட்டிட்டு யாராவது எழுப்பி விட்டு ஓடி வந்தாலும் சரி, பாதி கொட்டாவியில வந்தாலும் சரி, அரைக்கண்ணை மூடிட்டு வந்தாலும் சரி, தூக்கத்துல இருந்து காலையில எழுந்திருச்சாச்சுன்னு முடிவு பண்ண அடுத்த நிமிஷம் முகம் கழுவுறதுக்காக கண்ணாடி முன்னால போய் நிற்போம் இல்லையா? அப்ப நம்ம முகத்தை ஒரு தடவை பார்த்துக்கலாம். கண்ணாடியில எனக்கு எதிரில் தெரியக்கூடிய இந்த முகம் என்ன முடிவு எடுக்க போகுது? இந்த 24 மணி நேரங்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு, மிகப்பெரிய வரப்பிரசாதம், கிடைக்காம கிடைச்ச பொக்கிஷம் என் கையில கொடுத்துருக்கு. இந்த 24 மணி நேரத்தை ஒத்தொத்த நிமிஷமா மாத்தி அந்த ஒவ்வொரு நிமிஷத்தையும் 60 வினாடிகளா மாத்தி
அனுபவிச்சு ஆற அமர கையை விட்டு இது போனா எனக்கு கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சதுனால சந்தோஷமா செலவு பண்ண போறேனா, இல்ல நேத்திக்கு அழுத மாதிரி, முந்தா நேத்து புலம்புன மாதிரி, அதற்கு முதல் நாள் அப்படியே மனசு வாடி உட்கார்ந்து இருந்த மாதிரி இன்றைய பொழுதையும் தொலைச்சு கழிக்க போறேனா அப்படின்னு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க முடிவு பண்ணணும். ஒரே ஒரு நாள் பாருங்களேன், சூரியன் தினம் தினம் தான் உதிச்சிட்டு இருக்கு. ஆனா ஒரு நாள் கூட தன்னுடைய பிரகாசத்தை குறைச்சிட்டோ தன்னுடைய மலர்ச்சியை மாற்றிக்கொண்டோ வரது கிடையாது. ஒவ்வொரு நாளும் காலையில பறவைகள் எல்லாம் ஒலி எழுப்புது. எந்த பறவையும் நேத்திக்கு குவியாச்சு, முந்தா நேத்து குவியாச்சு, இன்னைக்கு எதுக்கு மறுபடியும் அப்படின்னு குரல்ல ஏமாற்றத்தையும் துக்கத்தையும் சோகத்தையும் ஒரு நாளும் காட்டினது கிடையாது. மனித முகம் மட்டும்தான் உள்ளுக்குள்ள போகக்கூடிய எல்லா வேதனைகளையும் ஒன்னா மிகைப்படுத்தி இல்லைன்னா அப்படியே வெளியிடக்கூடிய தன்மை உள்ளது. இந்த கதையில நான் சொன்ன மாதிரி 1000 ரூபாய் நோட்டை விட இன்னும் மிக அதிகமான பொறுப்பும் மரியாதையும் வாய்ந்த நபர் நீங்க. கசக்கினாலும் அந்த நோட்டை 10ஆ மடிச்சாலும் 10 வருஷம் கழிச்சு அந்த நோட்டை பார்த்தாலும் ஒரு மாற்று கூட அதுல குறைய போறதில்லை. அதே தான் நீங்களும். ஒரு நாளைக்கு கால் தடுக்கும், ஒரு நாளைக்கு கையில சிராய்ப்பு இருக்கும். நான் சொல்றேன், இந்த கால் தடுக்கலும் கையில் சிராய்ப்பும் வாழ்க்கையில வரக்கூடிய சின்ன சின்ன ஏமாற்றங்கள், அதை விட சின்ன தோல்விகள். ஆனாலும் 1000 ரூபாய் நோட்டுடைய மரியாதை குறையாத மாதிரி உங்களுடைய மாற்று ஒரு நாளும் குறையாது. நீங்களா அனுமதிச்சா மட்டும்தான் உங்களால விழ முடியும், விழுந்தே கிடக்க முடியும். அனுமதிக்கலைன்னா விழுந்ததை விட இன்னும் 10 மடங்கு வேகத்தோட கிளம்பி மேல வந்துடலாம். சொல்றது புரியுது இல்லையா? அதனால என்ன பண்ண போறோம்? ஒரு நாளும் நம்மள நாமளே எந்த காரணம் கொண்டும் தாழ்த்திக்க மாட்டோம். மீண்டும் சந்திப்போமா? நன்றி, வணக்கம்.